ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு வீடியோவை தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, பச்சை மாங்காயோட பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம்னு சொல்லிட்டு தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். பச்சை மாங்காயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது, அது யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம்னு சொல்லிட்டு தான் நான் இதில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-commerce private limited get started by download mobile app. Organic range of Indian spices, great price and top brands. One app make a choice of delivering deliciousness daily. மாங்காயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்னெல்லாம்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். மாம்பழத்தை விட மாங்காயில் நிறைய கலோரிகள் கம்மியாக இருக்குது. இதில் வந்து நமக்கு சர்க்கரை அளவும் குறைஞ்சிருக்குது. மாம்பழத்துலனா இனிப்பு இருக்கும், இதில் நமக்கு இனிப்பு இருக்காது. இதை நம்ம டெய்லியும் சாப்பிட்டுட்டு வந்தாச்சுன்னா உடலில் எடை கம்மியாகும். கொஞ்சம் வண்ணமாக இருக்கவங்க டெய்லியும் இது சாப்பிட்டுட்டு வந்தால் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டாச்சுன்னா நமக்கு உடல் எடை வந்து கம்மியாகும். கலோரிகள் இதில் கம்மியாக இருக்கனால. அதுபோல் இது வந்து வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. வயிற்றில் ஏதாவது பிரச்சனை, செரிமான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துன்னா நீங்கள் மாங்காயை டெய்லியும் சாப்பிட்டுட்டு வந்தாலே உங்களுக்கு என்ன, அந்த செரிமான பிரச்சனை சரியாகும். மாங்காயில் நிறைய சத்து இருக்குது, அதில் இதுவும் ஒரு விஷயம். அதுபோல் மாங்காய் வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப நல்லது. எதனால் அது கர்ப்பிணி பெண்களுக்கு நல்லதுன்னா, அவங்களுக்கு காலையில் குமட்டலாக இருக்கும், சிலவங்களுக்கு ரொம்ப சோர்வாக இருக்கும். அப்போ அந்த டைமில் வந்து மாங்காய் கொஞ்சம் புளிப்பாக இருக்கும்ல, அதை சாப்பிட்டாச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் அந்த சோர்வு சரியாகி அந்த குமட்டலெல்லாம் கொஞ்சம் சரியாகும். ஆனால் எப்போவுமே ஞாபகம் வச்சுருக்கணும், எது சாப்பிட்டாலுமே நம்ம என்ன செய்யணும், அளவோடு தான் சாப்பிடணும். ரொம்ப ஓவராக சாப்பிட விடாது. அதுக்குன்னு அளவோட டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுபோல் தான் நம்முடைய சருமம், தலைமுடிக்கெல்லாம் வந்து இந்த பச்சை மாங்காய் ரொம்ப நல்ல ஒரு பெனிஃபிட்ஸை தருது. ஏன்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் சியோட மெக்னீஷியம் வந்து இதில் நிறைய சத்து இருக்கனால இது நம்ம உடம்புல உள்ள நச்சுக்கள், வேண்டாத இதெல்லாம் வந்து என்ன செய்யுது, வெளியேற்றம் செய்யுது. அதுபோல் நம்மளோட தலைமுடிக்கும் நம்ம சருமத்துக்கும் ரொம்ப பளபளப்பை இது தருது. அதே மாதிரி நம்ம இதயத்திற்கு இது ரொம்ப நல்லது. பற்களை கூட இது வலுவாக்கும், வலுப்பெற செய்யும். ஸோ எல்லோரும் மாங்காய் சாப்பிட்றதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். டாடா.